தமிழகத்திலே நல்லாட்சி வளையம் கொண்டுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வரோட நல் ஆசியுடன், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர்களின் நல் வாழ்த்துக்களுடன், மேற்கு மண்டல பொறுப்பாளர், சொல்லின் செல்வர், செயலின் வீரர் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட துணையோடு இந்த மாநாட்டை, குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்திலே மிக ஒரு எழுச்சியோடு மாநாட்டை கொங்கு மண்டலத்தின் மான்சர் என்று சொல்லக்கூடிய கோயமுத்தூரிலே சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி திசை காட்டும் திராவிடம் என்ற ஒரு அரசியலிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாக இந்த கட்சி திகழ்ந்து கொண்டு வருகிறது என்றால் அதையெல்லாம் கண்ணில் கருத்தாக வைத்து கொண்டுதான் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிடத்தின் போர்வாள் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து இங்கே கலந்து கொண்டது இந்த கொங்கு மண்டலத்துக்கு சிறப்பு. அதே போல் இந்த மாநாட்டை சிறப்பு வைக்க அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கழக துணை பொதுச் செயலாளர், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அருந்திய சமுதாயத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்து சமூக நீதி நிலைநாட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இதை போய் நம்ம அதிமுக கேட்க முடியாது, இதை பேசவே முடியாது. எப்படி இது மாதிரியான ஒரு சமூகத்தில் அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலர் கொடுங்கன்னு சொல்லி அதிமுக கேட்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை தரும். அதை நீங்களாம் மனதில் வைத்து கொண்டு தான் இன்றைக்கு அன்பு அண்ணன் வெண்மணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கார். இங்கே ரெண்டு சூழல் மட்டும்தான் அரசியல் சூழல் இருக்கு. ஒன்று மத அரசியல், இன்னொன்று ஜாதி அரசியல். அதிமுகவுக்கு ஜாதி அரசியல் தவிர வேற ஒன்று சித்தாந்தமே கிடையாது. இங்கு பாரதிய ஜனதாவுக்கு மத அரசியலை தவிர்த்து வேறு எந்த அரசியலும் தெரியாது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பு, அரசியல் இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் இன்னைக்கு வெண்மணி அண்ணன் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு மாநாட்டுக்கு திரளாக கூட்டியிருக்கார். இங்கே பார்க்கும்போது நமக்கு பெரிய திரளாக தெரியுது. தாய்மார்கள் இருந்து பெரியோர்கள் வரைக்கும், இளைஞர்கள் வரைக்கும், குழந்தைகள் வரைக்கும் இந்த மாநாட்டில் கலந்துருக்கீங்க. ஏன் கலந்துருக்கிறீங்க? இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு நீங்களா திகழ்ந்திருக்கீங்க. உங்களோட அரசியல் அங்கீகாரத்தை, உங்களுக்கான கல்வியை, பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை நிர்ணயம் பண்ணுறது இன்றைக்கி அரசியல். இந்த அரசியலில் உங்களுக்கு எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். அண்ணன் வெண்மணி அவர்கள் வந்து இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த இளைஞர்கள் வருங்காலத்தில் கல்வியிலையும் பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்புகளையும் முன்னேறத தெரிஞ்சு சொல்லித்தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை திறந்திருக்கார். நீங்களாம் அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கணும். திராவிடர் விடுதலை கட்சி என்பது இந்த அருந்தியர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தம் இந்த பகுதியில் வாழக்கூடிய மேற்கு மண்டலத்தில் அனைத்து மக்களுக்கும் அரசியல் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கு அண்ணன் விதைச்சிருக்கார். அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் ஒரு துளி கூட மாறக்கூடாது. கொங்கு மண்டலங்களே அரசியலில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள், உங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், உங்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், உங்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய தலைவராக இன்னைக்கு அண்ணன் வெண்மணி அலுவலர் திகழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேற்கு மண்டலங்களை நான் எத்தனையோ தலைவர்கிட்ட கலந்து பேசியிருக்கோம், எத்தனையோ தலைவரை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம குறைகளை எல்லாம் கேட்டு, அதாவது காது கொடுத்து கேட்கணும். சும்மா பேருக்கு வந்து இந்த பெட்டிஷன் கொடுத்தா வாங்கி வச்சுட்டு போகிற ஆட்கள் இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருந்தால் கூட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தால் நாம் சொல்கிற கோரிக்கையை ஏற்று அதில் என்ன உண்மை இருக்குது, இந்த மக்களுக்கு என்ன தேவை என்று பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக மேற்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் திகழ்கிறார்கள். 234 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். குறிப்பாக சொல்லப்போனால் மேற்கு மண்டலத்தில் எக்கு கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கு மண்டலத்தில் 234 தொகுதியிலும் தாண்டிலும்
40 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுத்தந்தால் மட்டுமே தான் இங்கு சமூக நீதி நிலைக்கப்படும். இந்த மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் மாவீரன் பொல்லான் என்ற ஒரு மாவீரனுக்கு சிலை அமைத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி வச்சானா? சொல்லுங்க. நம்ம சமூக நீதி காவலர், இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திறப்புலா செஞ்சிருக்கார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சும்மா காணொலியில் திறப்புலா பண்ணல, நேரடியாக வந்து நேரடியாக அவங்களை சந்திச்சு, இந்த மக்களை எல்லாம் சந்திச்சு, இந்த மக்களோட மனதில் இடம் பிடித்து அவர் பொற்காரங்களால் திறப்புலா செஞ்சிருக்கார். அந்த நன்றியை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு அவர் கனவில் இல்லை, எந்த காலத்திலையும் வர முடியாது. வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே 2 விதமான ஒரு கூட்டம் ஒன்று சேர்கிறது. ஜாதியினான கூட்டமும் மதவாத கூட்டமும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் அடித்து வீட்டுக்கு வரட்டோம்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சிந்தம் உதயசூரியனாக இருக்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலணி என்ற பெயரை எடுத்தவர் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் எண்ணங்களிலே உங்களை பற்றி சிந்தனை இருந்திருந்தால் மட்டும்தான் அதை செய்திருக்க முடியும். எப்படி காலனிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தை கூட இருக்கக்கூடாது நினைச்சிருக்காருன்னா அவர் உங்களை பற்றி எவ்வளவு சிந்திக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த அருந்தினர் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேண்டும். அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டுதா? இன்னைக்கு போன வாரங்களில், அதாவது எத்தனையோ இன்னைக்கு வந்து சங்கங்கள் இருக்கலாம், எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அண்ணன் தமிழ் புலிகள் கட்சி நடத்தின மாநாட்டுக்கு வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்துக்கிட்டார். அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த மேற்கு மண்டலத்தில் அமைச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் மதிவேந்தன் அவர் வந்து கலந்துக்கிட்டார். ஆதி திராவிட நலத்துறை இடம் அமைச்சர் அவர் வந்து கலந்துட்டார். நீங்கள் எத்தனை அமைப்புகளாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத கேட்டு இந்த மேற்கு மண்டல மாநாடு போட்டு உங்களோட நாங்கள் இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அரசியல் அங்கீகாரத்தை பங்கிடுவதற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அவர்களோடு நீங்கள் உறுதுணை இருக்க வேண்டும். இங்கு திராவிடம் பேசக்கூடிய நாமல் திராவிடத்தை வழிகாட்டி இருக்கணும். இந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கு. ஒவ்வொரு நகர்வழியும் அரசியல் இருக்கு. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து, காலேஜ் படிக்கிறதுலேருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் சின்ன தள்ளுவண்டி கடை போட்டால் கூட அந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்கு. அரசியலோட தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கான உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை அண்ணன் வெண்மணி அவர்கள் தான் வீட்டுக்கு கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டதால் தான் இன்னைக்கு பெரும்படையாக நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை அவர் கட்டாயம் மீட்டு தருவார். அரசியல் சூழ்ச்சிகள் 1000 நடக்கும். எவ்வளவு தூரம் நடந்தாலும் சரி, அவரோட சொல்லுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவரோட இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த அருந்தினர் சமுதாய மக்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை ஒருபோதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர் நினைத்திருந்தார் ஏதோ திராவிட கட்சியிலே பொறுப்பு வாங்கி வாழ்ந்துட முடியும். அண்ணன் அப்படியே சொன்ன மாதிரி யாரே ஒரு நடிகர், முன்னாள் நடிகரை பற்றி சொல்லி பேசி மறுத்து சொன்னாங்க. அவர்கள் போல வாழாமல் இந்த இனத்திற்காக அவர் நடத்திய போராட்டங்கள் எத்தனை பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்திருப்பார், எத்தனை பேருக்கு போராட்டங்கள் நடத்தி கொடுத்திருப்பார். ஏன் அவர் குடும்பத்தை விட்டு இந்த அருந்தினர் சமுதாயத்தை போராட வேண்டும் என்று அவருக்கு மட்டும் எண்ணம் எடுத்திருக்கு சொல்லுங்கள். உங்களின் கல்வியில் நீங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும். நீங்கள் அரசியலே அங்கீகாரம் பெற வேண்டும். உங்கள் உரிமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் தன்மானம் ஒருபோது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் அல்லும் பகலும் இரவும் பாராமல், இரு கண்கள் மூடாமல், உறக்கம் இல்லாமல் உங்களுக்காக உழைக்கிறார் என்றால் என்ன காரணம்? இந்த அடிமைப்பட்ட இனம் மீண்டெழுவது வேண்டும். மாவீரன் பொல்லால் போல, அம்மையார் குயிலி போல, ஒண்டி வீரனை போல ஒரு மாவீர வீரர்களாக உங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நேரம் குறைவாக இருப்பதால் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை அண்ணன் வெண்மணி அவர்கள் மீட்டுக் கொடுப்பார். அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் தோளோடு தோளாக உற்ற நண்பனாக நாங்கள் இருப்போம். புதிய திராவிட கழகம் உங்களோட உறுதுணையாக இருக்கும். கொங்கு நாடு வேட்டை கொண்ட சொந்தங்கள் உங்களோட உறுதுணையாக இருப்பார்கள் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அருமை சகோதரர்கள் திராவிட தமிழர் கட்சி அனைத்து சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.